வணக்கம் மக்களே. கிரீன் டீயா பிளாக் டீயா ரெண்டுத்துல எது பெஸ்ட் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே குழப்பமா இருக்கும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துடும். கிரீன் டீ பிளாக் டீ ரெண்டுமே ஆரோக்கியமான பானங்களாக கருதப்படுது. ஆனால் இவை இரண்டில் எது ஆரோக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் யோசிச்சிருந்தா இந்த ஒரு பதிவு உங்களுக்காகத்தான். ஸோ வழக்கமாக தேநீர் தவிர உடற்பயிற்சி ஆழ்வாளர்கள் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான இரண்டு தேநீர் அப்படின்னா அது கிரீன் டீ பிளாக் டீ ரெண்டு தான். இந்த இரண்டு டீகளும் பார்த்தீங்கன்னா கேமலியா சின்சஸ் என்ற தாவரத்து இலையிலிருந்து வருது. கிரீன் டீ மற்றும் பிளாக் டீ தயாரிக்க இலைகள் மற்றும் தாவரத்தோடைய மேல் பூக்கள் பயன்படுத்தப்படுது. ஆனால் பிளாக் டீ அப்படின்றது கிரீன் டீயை போல ஆரோக்கியமான ஒன்றா அல்லது அதற்கு நேர்மாறதாக இருக்குதா அப்படின்றது ஒரு உண்மையான விஷயமா நம்ம கருதப்படுறோம். கிரீன் டீ தயாரிக்க தேயிலை இலைகளை பார்த்தீங்கன்னா சேகரித்து பின்பு அதை காய வைக்கணும். பின்னர் இது நன்றாக காய்ந்தவுடன் அதனை ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுக்கவும் அல்லது 2 தேயிலை இலைகளை பறித்தவுடன் அதை நீங்கள் வேக வைக்கலாம். இவ்வாறு செய்து இலைகள் ஆக்சிஜனேற்றப்படுவதை தடுக்குது. இது தேநீருடைய சுவையையும் வனத்தையும் பராமரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் டீ தயாரிக்க தேயிலை இலைகளை பறித்து அது வாடும்படி காய வைப்பாங்க. பின்னர் அதை நன்றாக நொறுக்கி அவை நீரேற்றம் அடைவதற்கு முன்பு ஆக்சலைட் செய்வதுகின்றன. பின்னர் இலைகளில் உள்ள என்சமைன்ஸ் ஆக்சிஜன் ஏற்றுகின்றன மற்றும் இலைகளானது 2 மற்றும் பழுப்பு நிறத்தில் தோன்றும். மேலும் அவை வலுவான நறுமத்தை பெறுது. எனவே பச்சை தேயிலை இலைகள் முற்றிலும் இயற்கையானவை. அதே நேரத்தில் கருப்பு தேயிலை இலைகள் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் செய்யப்பட்டு ஆக்சிஜனேற்றப்படுது. ஸோ கிரீன் டீ பார்த்தீங்கன்னா இருதய நோய்களுடன் போராடக்கூடிய ஆக்சிஜனேற்ற இசிஜிஐ உள்ளது. மேலும் இந்த கிரீன் டீ உங்களுடைய உடலில் உள்ள நச்சுத்தன்மை நீக்க உதவுது மற்றும் உங்களுடைய சருமத்திற்கு பிரகாசத்தை அளிக்குது. இது உங்கள் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது மற்றும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கவும் பயன்படுது. கூடுதலாக கருப்பு தேயிலையுடன் ஒப்பிடும்போது இது குறைந்த அமிலத்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் டீயில் பார்த்தீங்கன்னா எல்தியானைன் என்ற அமினோ அமிலம் இருக்குது. இது உங்களை நீங்கள் செய்யக்கூடிய செயலில் கவனம் செலுத்தவும் மற்றும் நீங்கள் ஓய்வு எடுக்கவும் உதவுது. இது மிதமான அளவில் உட்கொள்ளும் போது உடலில் உள்ள மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்குது. இந்த தேநீர் உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கு அதிசயங்களை செய்யுது. ஆனால் இயற்கையில் இது அதிக அமிலத்தன்மை கொண்டது. பிளாக் டீயில் காணப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதயம் மற்றும் இரத்த நாளங்களை பாதுகாக்குது. மேலும் இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரீன் டீயில் பார்த்தீங்கன்னா பிளாக் டீயை விட குறைவான கார்ஃபின் கொண்டு இருக்குது. ஆனால் கார்ஃபின் உள்ளடக்கமானது தாவரத்தையும் உட்செலுத்துதல் முறை மற்றும் தயாரிப்பையும் சார்ந்தது. 1 கப் காஃபியுடன் ஒப்பிடும்போது 1 கப் கிரீன் டீயில் 4/1 கார்ஃபின் இருக்குது. அதே நேரத்தில் 1 கப் பிளாக் டீயில் 3/1 பங்கு கார்ஃபின் உள்ளடக்கம் இருக்குது. ஸோ கார்ஃபின் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தூண்டுது. இது நம்மளுடைய மனநிலையை புதுப்பிக்கிறது. அதனால் பிளாக் டீ ஆனது எதிர்வினை நேரத்தையும் மற்றும் விழிப்புணர்வையும் அதிகரிப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலிப்பினால் கலவை தவிர இந்த 2 தேநீர்கள் பார்த்திங்கன்னா வழங்கும் நன்மைகள் ஒரே மாதிரி தான். ஸோ கார்ஃபீனின் உள்ளடக்கத்தை எதிர்பார்க்கும் மக்களுக்கு பிளாக் டீ ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். மேலும் உங்களுக்கு கார்ஃபீன் ஒத்துக்கொள்ளாது அப்படின்னா நீங்கள் கிரீன் டீ எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க பிளாக் டீக்கும் கிரீன் டீக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.